கோடபாய ராஜபக்சவுக்கு பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. தொடர்ந்தும் உயிர்த்தொழிலாளர் தாக்குதலில் எழும் திடீர் திருப்பங்கள். நடக்கப் போவது என்ன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தொடர்ந்துமே உயிர்த்தனாறு தாக்குதல் தொடர்பான பல விடயங்கள் வெளியில வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில கத்தோலிக்க திருச்சபையினர் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தீவிரமாக இருக்கின்றார்கள். அது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். தொடர்ந்துமே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச, அது மட்டுமில்லாமல் கேர்னல் முகமது அன்சார் மற்றும் முன்னாள் புலனாய்வு அதிகாரி பிரேமானந்த உதலகம்மா ஆகிய மூவருக்கும் உடனடியாக பயணத்தடையை விதித்திருக்கின்றது கோட்டை நீதவான் நீதிமன்றம். ஏற்கனவே கோடபாய ராஜபக்ச அவர்கள் லலித் குகன் வழக்கு தொடர்பாக நிகழ்நிலையில வாக்குமூலம் வழங்கலாம் அல்லது சாட்சியம் வழங்கலாம் என்கின்ற ஒரு விடயமும் பேசப்பட்டிருந்தது. ஆகவே கொஞ்சம் இந்த சட்ட ரீதியாக ராஜபக்ச குழாமினர் மேல தொடர்ந்தும் விசாரணைகளும் அல்லது அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த நிலைப்பாடுகளை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் இந்த ராஜபக்ச குழாமினர் மேல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தால் இது தொடர்பான விடயங்கள்ல இந்த உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கோடபாய ராஜபக்ச அவர்கள் எப்படி தொடர்புபடுகின்றார் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தாக்குதலாக இடம்பெற்றிருக்கலாமா, ஒரு மகா சதியாக இந்த விடயம் இடம்பெற்றிருக்கலாமா என்கின்ற விடயம் பெரிய அளவிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தனாறு தாக்குதல் நடந்த உடனே 48 மணி நேரத்துக்குள்ள தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனு தொடர்பான விடயத்தை கோடபாய ராஜபக்ச அவர்கள் கூறுகின்றார். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த விடயம் இவர்களால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு நடக்கப்பட்ட ஒரு விடயமா என்பது தொடர்பான விசாரணைகள் அண்மையில் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்கள் வந்திருந்தன. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது உயிர்த்தனாறு தாக்குதலில் இந்த 270 பேர் கொல்லப்பட்டதை தொடுத்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு படுகொலையாக இது நடந்தேறிய பிறகு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமான தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருந்தன. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக, அதாவது 48 மணி நேரத்துக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்ச பிறகு, இந்த விடயம் நடந்து 48 மணி நேரத்துக்கு பிறகு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அமோக வெற்றி பெறுகின்றார் கோடபாய ராஜபக்ச அவர்கள். அவர்கள் முன்வைச்ச ஒரு விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் முன்வைச்ச விடயம் தேசிய பாதுகாப்பு. தேசிய பாதுகாப்பு என்கின்ற ஒற்றை வார்த்தையை ஒரு மிகப்பெரிய அளவிலான கோஷமாக முன்வைத்து அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார். எப்படி இந்த அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை அவருடைய ஏற்பாட்டில் அல்லது அவர் சம்பந்தப்பட்டு இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றதோ, அறகலை என்ற போராட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு கட்சி சார்ந்த அரசியல் பலத்தை தேசிய மக்கள் சக்தி வழங்கினதோ, அதே மாதிரி இந்த தேசிய பாதுகாப்பு என்கின்ற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்து கோடபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார். ஆகவே இதில் இருந்தே கோடபாய ராஜபக்ச அவர்களுக்கு எதிரான சில விடயங்கள் இந்த உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பந்தமாக பேசப்படுகின்றது. ஆகவே ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ஒரு சதிவலை பின்னப்பட்டு இந்த தாக்குதல் இடம்பெற்றதா என்கின்ற வகையில் பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம், சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அண்மையில். இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட விடயத்தை அசாத் மௌலானா அவர்கள், பிள்ளையானுடைய நெருங்கிய உதவியாளராக இருந்த அசாத் மௌலானா அவர்கள் பிள்ளையான் ஏற்கனவே முன்னர் கைது செய்யப்பட்டிருந்த காலப்பகுதியில் பிள்ளையான சந்தித்ததாகவும், அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இந்த சிறையில் வந்து குண்டு தாக்குதல் நடத்துகின்ற குழுவினரை அவர் சந்தித்ததாகவும், அந்த குழுவினரோட சுரேஷ் சாலை அவர்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த அசாத் மௌலானா அவர்கள் சுரேஷ் சாலைக்கும் இந்த சக்ரான் குழுவினருக்கும் இடையில ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தினார் என்கின்ற வகையில் தன்னுடைய வாக்குமூலத்தை சேனல் 4 என்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அவர் கொடுத்திருந்தார்.
அந்த காணொளிகள் அவருடைய அந்த நேர்காணல் வெளியான பிறகு மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்தினது. ஆனால் அந்த பரபரப்பு ஏற்பட்டாலும் கூட அந்த காலகட்டத்தில் சுரேஷ் சாலை அவர்கள் மேலே தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்பொழுது சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்படுகின்றார். சுரேஷ் சாலை அவர்கள் முன்னே காலகட்டத்தில் கோட்டபாய ராஜபக்சவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு அதிகாரியாக கருதப்படுகின்ற நபர். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சுரேஷ் சாலை அவர்கள் மீதான இந்த நடவடிக்கை கோட்டபாய ராஜபக்சவுக்கு மீதான அவருக்கு எதிரான வாக்குமூலங்களாக மாறுமா என்கின்ற கேள்விகள் பெருமளவிலையும் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே சுரேஷ் சாலையிட்ட வாக்குமூலம் பெறப்பட்டு கொண்டிருக்கின்ற என்ற தகவல்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே 90 நாள் விளக்கமறியலில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டு கொண்டிருக்கின்ற தகவல்கள் வெளிவந்திருந்தன. இதற்கு முன்னர் பிள்ளையான் தரப்பினர் கூட பிள்ளையானிட்ட இருந்து கூட இந்த உயிர்த்தனார் தாக்கல் சம்பந்தமான விடயங்களை தாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம், அது சம்பந்தமான சில விடயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார் என்று யார் சொன்னார் என்றால் ஆனந்த விஜயபால் அவர்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். அதற்கு பிறகு உதயகாமன்பில் அவர்கள் அந்த விடயம் தொடர்பாக தான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியில்லை பிள்ளையானவர்கள் என்ற விடயத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அவருடைய சட்டத்தண்ணி என்கின்ற அடிப்படையில் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அதே மாதிரி இப்பொழுது சுரேஷ் சாலையிட்ட இருந்து கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தமான விடயங்கள் வெளிவருமா என்கின்ற விடயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உயிர்த்தனார் தாக்குதல் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் செய்யப்பட்டது என்கின்ற அடிப்படையில் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய பெயர் அடிபடுமா, அல்லது சுரேஷ் சாலை அவர்கள் இந்த கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தமான சில விடயங்களை வெளிவிடுவாரா என்கின்ற கேள்விகள் பலவாறாக எழுந்திருக்கின்றன. உண்மையிலேயே இந்த பயணத்தடை என்பது அவருக்குரிய ஒரு மிகப்பெரிய அளவிலான தண்டனையாக இருக்காது. இது அவர் இந்த விசாரணை காலங்களில் வெளிநாடுகளுக்கு அவரும் இந்த குறிப்பிட்ட 2 இராணுவ அதிகாரிகளும் செல்லக்கூடாது, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது இந்த விசாரணை முடியும் வரைக்கும் என்கிற அடிப்படையில் தான் இது பேசப்படுகிறது. உண்மையிலேயே இந்த விசாரணைகளில் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலும் அல்லது இது ஒரு குற்றவியல் விடயமாக தொடர்ந்துமே இந்த குற்றங்கள் மிகப்பெரிய நிரூபிக்கப்படுவதற்கும் பல ஆண்டு காலம் ஆகலாம் என்று தொடர்ந்துமே அரசியல் நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பான பிரதான சூத்திரதாரி யார் என்கின்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கின்றது. அதில் கோட்டபாய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர் மேலே தொடர்ந்து விமர்சனங்கள் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டு கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த சதித்திட்டம் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் நடந்தது என்றால் அதற்கான ஆதாரங்கள் எந்த வகையில் திரட்டப்படும் என்கிற கேள்வி இருக்கின்றது. வெறுமனே மௌலானா அவர்களுடைய இந்த வாக்குமூலத்தை மட்டும் வைத்து ஒரு மிகப்பெரிய வழக்கில் கோட்டபாய ராஜபக்ச அவர்களை கைது செய்ய முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நேரடியாக இந்த விடயங்களில் கோட்டபாய ராஜபக்ச ஈடுபட்டிருக்கின்றார்களா? உதாரணமாக இந்த சுரேஷ் சாலை போன்றவர்களுக்கான ஒரு அதிகார வரம்பில் இருந்தோண்டு சுரேஷ் சாலை போன்றவர்களுக்கான ஆணையை வழங்கி இதை செய்யுங்கள் என்கின்ற ஒரு கட்டளையை வழங்கி அவர் செய்திருக்கின்றாரா என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒன்று, நேரடியாக அவர் அந்த ஆயுத குழு அந்த தற்கொலை குண்டு குழுக்களோடு அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்ற கேள்விக்கு ஆதாரங்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரேஷ் சாலை அவர்களோட அவருடைய கட்டளையின் பேரில் செய்திருக்கின்றாரா என்றதுக்கு ஆதாரம் இல்லை. ஆகவே இந்த குற்றவியல் வழக்கு என்று ஒன்று வருகின்ற பொழுது சந்தேகத்திற்கு இடமின்றி ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சந்தேகத்துக்கு இடமின்றி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் மேல குற்றம் நிரூபிக்கப்படல் வேண்டும். என்னதான் இவர்கள் விசாரணைகளை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கலாம், விசாரணைகள் சார்ந்து அடுத்த படிநிலைகளுக்கு செல்கின்றோம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. தொடர் கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அது தொடர்பான விமர்சனங்கள் பலவாறு எழுந்திருந்தன. அது அடுத்த படிநிலைக்கு செல்லவில்லை என்கிற விமர்சனம் மிகப்பெரிய அளவில் எழுந்திருந்தது சமூக வலைத்தளங்களில். அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் மீதான இந்த நெருக்குவாரங்கள் தொடர்ந்து அதிகரிச்சிருக்கிறதால, மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதால முன்னைய காலகட்டங்களில் இந்த பழைய வழக்குகள் ராஜபக்ச குழாமினர் மேலே இருந்த பழைய வழக்குகள் தொடர்பாக இவர்கள் அக்கறை காட்டுகின்றார்கள் என்ற விடயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த அக்கறை எந்த அளவுக்கு தண்டனை படிமானம் என்கின்ற ஒரு விடயத்திற்கு செல்லும் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் இவர்களுடைய விசாரணைகள் எல்லாம் வெறுமனை விசாரணைகளாகத்தான் இருக்கின்றன. கைது செய்தாலும் கூட முக்கிய பெரிய தலைகளை இவர்கள் கைது செய்தார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். பெரிய தலைமைகளை முன்னை நாள்களில் இருந்த பெரிய தலைமைகளை கைது செய்தார்களா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கேட்டால் அவர்கள் சொல்கின்ற ஒரு பதில், சரியான ஆதாரங்கள் கிடைக்காமல் கைதுகள் இடம்பெறுமாக இருந்தால் அவை அந்த அளவுக்கு பெரிய அளவில் நிற்காது. ஆகவே சரியான ஆதாரங்கள் திரட்டப்படும் வரை காத்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயம் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த விடயங்கள் சார்பாக. ஆகவே இந்த ஆதாரங்கள் திரட்டப்படுவதற்கு மிக பெரிய அளவிலான ஆண்டு காலம் எடுக்குமா? எப்பொழுது இந்த பிரதான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்படுவார் என்பதுதான் கத்தோலிக்க திருச்சபையிட்ட மட்டுமில்லை, இந்த இலங்கை மக்களிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.